இங்க பாருங்க அப்படியே அப்படியே டால்பின் படம் கட்டிட்டு மல்லத்தை சுத்திட்டு சூழ்ந்துட்டு அழகாக முன்னாடி கலந்த மகன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம படகை ஒட்டியே நம்ம படகை நோக்கியே டால்பின் வந்துகிட்டே இருக்கு. அந்த டால்பின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடம் மல்லத்தை என்ன காத்து நம்ம மல்லத்துக்கு முன்னே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்போ நம்ம வீடியோ எடுக்க போறோம். வாங்க மீன் எவ்வளோ அழகாக ஓடுது, எவ்வளோ பிரமாண்டமா இருக்கு பாருங்க. நம்ம வீடியோ முழுசா பாருங்க, ரொம்ப வேற லெவலில் வரும் இந்த வீடியோ. வாங்க, இந்த வீடியோ அளவுக்கு இருந்திருக்காது, ரொம்ப பிரமாண்டமா இருக்கு வீடியோ. வாங்க பாப்போம். இங்க பாருங்க எப்படி வந்துக்கா பாருங்க, அணியத்தை ஒட்டியா வந்துருக்கு. நீங்க வல்லம் 8 புள்ளி வேகத்தில் ஸ்பீட்ல போகுது. கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு. ஆனால் அவ்வளோ ஸ்பீட்லையும் மீன் அந்த இந்தாலே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அணியத்தை ஒட்டியே உரசிக்கிட்டு கடல்ல பச்சை புள்ள குணம் உள்ள மீன் இந்த மீன் தான். இவங்களுக்கு விளையாடுற பொருள் கிடைச்சுன்னா அந்த இடத்துல போக மாட்டாங்க. இந்த டால்பினை பொறுத்தளவு அதான், சின்ன பிள்ளை எப்படி விளையாட்டை நோங்குமோ அது போலயே இந்த டால்பின் மீன் அப்படித்தான் விளையாட்டை நோங்கிட்டே இருக்கு. அந்த போறாங்க. அணியை விட்டு ஒட்டு வால் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது அப்போ வந்து தயங்காம போன சில தான் இருப்பாருங்க. ஓ நாங்களே இத்தனை நேரம் பார்த்துருக்கான இந்த மாதிரியா தொடர்ந்து வந்த கிடையாது. இன்னைக்கு ரொம்ப ஒரு அதிசயமா தான் இருக்கு. இன்னைக்கு என்னென்ன இல்லை, நீங்க நம்மளை பிடிச்சி போச்சு அவருக்கு எங்களை வள்ளத்தை மீனுக்குள்ள கூட்டு போதுல. நீங்க எங்க வள்ளத்துல மீன் பாடு இல்லாதனால எங்களை மீனுக்குள்ள அவர் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம கையாலே பிடிச்சிடலாம் அவளை எட்டி, அந்த அளவுக்கு தான் மீன் போயிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, குட்டின் தாய் மாதிரி தான் போறாரு. ஆனா வாழை ஆட்ட மாட்டுக்கு மச்சான், 50 வேகத்துல போகுது மச்சான். Hey! பாருங்க, காணு 2 இதெல்லாம் நிற்காங்க. இது எவ்வளோ கடல்ல இனத்தோடு பிரிஞ்சிருந்தாலும் நீரோட்டத்தை கணக்கு பண்ணி அவங்க இனத்தோடு சேர்ந்துருவாங்க. இந்த மீன் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும், ஒட்டே நிற்காது இந்த மீன் எப்போவுமே கடலில். இவங்க மீன் வந்து எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கு. சிங்கிள் அந்த மீன் நின்றுச்சுன்னா மீன் இவங்களே நம்ம ஓடியே வராது. இந்த மீன், இந்த மீனோட கற்று அப்படின்னா துணை எப்போவுமே இருக்குன்னு.
மூணு மீன் வந்துட்டு காற்று வாங்குவாங்க. எவ்வளோ இப்போ நம்ம எல்லாம் 20 ஏக்கர போகுது. இன்னும் ஹை ஸ்பீடில் போகிற போட்டில் கூட அந்த மீன் தொடர்ந்து ஒரு கடல் மீன் வேகத்துக்கு நம்ம வேகமெல்லாம் ஈடு கிடையாது. அந்தளவு வேகமாக ஓடுது. யமகா இன்ஜின் போட்டுலாம் ஓடும்போதெல்லாம் அதை விட வேகமாக போவோம் இந்த காலத்துக்கு. இந்த டால்பின் கிடந்துதான் அது கீழே எப்போவுமே மீன் பொடி மீன் நிற்கி இற நிற்கிற இடத்துல இவர் நிற்பார். இப்பதான் சொன்னோம் ஒத்த நிக்காது இந்த மீன். யாருங்க டால்பின் டைவ் அடிக்கிறது? டால்பின் மண்டலு. யாருங்க அப்படியே டால்பின் படை கட்டிட்டு மல்லத்தை சுத்திட்டு சூழ்ந்துட்டு பாருங்க டால்பின். அவன் டால்பின் நம்மளை வருஷம் ஆட்டிட்டு வருங்க. இன்னைக்கு நிறைய வரையே பாருங்க இவ்வளவு டால்பின் தான். பாருங்க எவ்வளவு அழகா ஓடுது. இந்த மீன் சிங்கிளா நிக்காது. எத்தனை மீன் ஓடுது பாருங்க மனிதக்குள்ள.
நம்ம ஆளுகளெல்லாம் இப்படி மீன் பார்க்க முடியும். நம்ம இத்தனை நாள் பார்க்கவே கிடையாது. ஒவ்வொன்றத்தை பார்ப்போம், நம்ம வளர்த்து தொடர்ந்து வராது. இன்னைக்கு நம்ம இந்த மீனை பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சு டால்பின் சகப்பு மண்டல்களே அதை பார்த்து நீங்களே சந்தோஷப்படுறதா நம்ம வீடியோ எடுத்து நம்ம மக்களுக்கு போட போகிறோம். இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோவுக்கு, கடல் தாய்மகன் வீடியோவுக்கு. இன்னும் இப்போ வித்தியாசமாக நல்லா சூப்பரான வீடியோலாம் நல்ல வீடியோவாக கடல் தாய்மகன் வீடியோவில் வரணுமே. மறக்காமல் நம்ம கடல் தாய்மகன் வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.